இலக்கிய தரம் உங்களுக்காக என்று சொல்லி பெருமை என்று சொல்லி இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். வாங்க ஐயா வாங்க. அப்படிப்பட்ட சிறப்பாக இருந்து மதியம் எல்லோருக்குமே அந்த உணவு நல்லா இருந்துன்னு சொன்னாங்க. எனக்கு அது பெருமையாக இருந்தது. சொல்லி சாப்பாடு ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த சாப்பாடு அரேஞ்ச் பண்ண நம்ம முத்துக்குமாருக்கு தான் நம்ம அந்த பாராட்ட சொல்லணும். ஏன்னா முத்துக்குமார் ஏதாவது ஒரு புது கேட்ரிங் அவங்க ஐயா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் கூட சொன்னேன். ஐயா புதுசாக நமக்கு எப்படி இருக்குமா தெரியுமே. இல்லை இந்த வீட்டில் அங்கே உரம் கொடுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அதே போல் ரொம்ப அருமையாக இருந்தது சாப்பாடு. அந்த வகையில் அந்த சொல்லி சாப்பாடு எல்லாருமே பிடிச்சிருந்துன்னு சொன்னாங்க. எல்லாம் ஒரு சில குறைகள் இருந்திருக்கலாம். இருந்தாலும் கூட எல்லோரும் நீங்கள் சிறப்பு உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வாரம் இன்னைக்கு நம்ம கவிஞர்கள் வாரம். ஐயா நம்ம ராமகிருஷ்ணன் அவர்கள் 15 நாளுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டாங்க, ஐயா கவிஞர்கள் வாரம் 31ஆம் தேதி வருத எப்படி நம்ம ப்ரோக்ராம்னாங்க. இல்லை கண்டிப்பாக நம்ம 5வது வாரம்னா அது கவிஞர்கள் வாரம் தான் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு செய்ய சொன்னேன். ஐயா அவர்களும் தொடர்ந்து 17 கவிஞர்களை தொடர்பு கொண்டு அந்த தலைப்பை வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன அந்த வள்ளலாருடைய அந்த அருமையான அந்த வரிகளுக்கு இலக்கணமாக இன்றைக்கு கவிஞர்கள் எல்லாம் பேச வந்திருக்கின்றார்கள். உங்கள் அனைவரையும் அன்போடு வருகிறவர்களுக்கு என்று வரவேற்கின்றேன். ஐயா ராமகிருஷ்ணன் பற்றி சொல்லணும். பெரிய ஒரு கவிஞர், எழுத்தாளர், சிறந்த சிந்தனையாளர். ஐயா அவர்கள் என்னுடைய தந்தையார் காலத்தில் 20 ஆண்டுகளாக தொடர்ந்து நம்மோடு நம்ம இலக்கிய வட்டத்தில் அவர்கள் 92லேருந்து வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 30 வருடமாக. ஆக ஐயா அவர்கள் இந்த தமிழில் ரொம்ப ஆர்வம். கருவூல அதிகாரியாக இருந்தாலும் கூட ஒரு அரசாங்க அதிகாரிகள்லாம் தமிழில் ஆர்வம் காட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு வேலை அவங்க குடும்பம் அப்படி போயிடும். அதனால் ஐயா கருவூலத்திலிருந்து வேலை பார்த்து ஓய்வு பெற்ற பின்னாலும் கூட தமிழ் பணியை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். பெங்களூரில் இருந்தால் கூட சரி, ஹைதராபாத்தில் அவங்க மக இருக்காங்க. பெங்களூரில் இருந்தாலும் அவங்க ஃபோன் பண்ணி ஐயா நம்ம வட்டம் அப்படி நடந்துட்டு அறிஞர்கள்லாம் எல்லாம் கேட்பாங்க. இங்கே சாமிநாட்டில் இருந்தால் வந்துடுவாங்க. ஆக ஐயா அவர்கள் தலைமையில் இன்றைக்கி அருமையான ஒரு கவியரங்கம் இன்றைக்கி ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் நான் நேற்று 2 நாளாக திருவனந்தபுரம் போயிட்டேன். என்னுடைய இளைய மகன் தான் அவன் இங்கே ஒரு கோயிலுக்கெலாம் போகணும்னா பத்மநாபசாமி கோயிலெலாம் போயிட்டு வந்தோம் நேற்று. ஆக ரொம்ப சிறப்பான ஒரு தரிசனம் கிடைச்சிது நம்ம திருவனந்தபுரத்தில். போயிட்டு நேற்று ராத்திரி 1 மணி ஆகிட்டு வந்து சார் அங்கே கோவளம் அதெல்லாம் போனோம், பீச்லாம் போயிட்டு வந்தோம். ஆக ஒரு 2 நாள் அப்படி ஒரு பயணமாக அமைந்தது. ஆக கொஞ்சம் சிறப்பாக இப்பொழுது இந்த கவியரங்கும் ஐயா தலைமையில் நடைபெறுகிறது. கவிஞர்கள் அனைவரையும் நமது ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களையும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களையும் வரவேற்று என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நமது இலக்கிய வட்டத்தின் சார்பாக தலைமை கவி ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து இன்றைய தினம் இது ஒரு முப்பெரும் விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 5வது வார கவியரங்கம். இந்த ஆண்டினுடைய நிறைவு நாள். வள்ளல் பெருமானுடைய 200வது பிறந்த நாள் விழா பிறந்தவரோ இந்த வருடம் பூரா கொண்டாடுவோம். இந்த வருடத்துக்கு நிறைவு நாளாக அதை நேரத்தில் முப்பெரும் விழாவாக இது கொண்டாடுகிறோம். தலைப்பு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம். இல்ல 15 உபதலைப்புகள்ல 15 கவிஞர்கள் இங்கே கவிதை மழை பொழி இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக என்னுடைய தலைமை கவிதையை நான் இந்த மாமன்றத்திலே சமர்ப்பிப்பதில் உண்மையிலே உள்ளம் மகிழ்கிறேன். முதல்ல இறை வேண்டல் விநாயக வணக்கம். சித்தம் நிறை சிரேட்ட விநாயகனே நித்தம் நும் மலர் தீரடியை சிரத்தையுடன் உண்ணியான் பொய்யார திருப்பதிகம் பாட படுத்துகிறேன் கான். தமிழ்தாய் வாழ்த்து. உரம் பெருகும் உள்ளத்து உறவோர்கள் ஈண்டு பரம்பொருளை நான் பணிந்தேன் பாரில் தரம் பெருகும் செந்தமிழ் அன்னை தன் சீரார் அடிதொழுதேன் வந்துரைத்தேன் நல்வணக்கம் வாழ்த்து. அவை அடக்கம். பார்க்கடலை பூஞ்சை பறவை குடித்தல் போலும் பால் இலவை பாலகன் பறந்து பிடித்தல் போலும் நற்கொம்பு தேனுக்கு முடவன் துடித்தல் போலும் சிறியோர் கவி செய்ய ஒக்கும் என்றோ. அவைக்கு செவிநுகர் கனிகளாய் செந்தமிழ் கவிகளை
கேட்கவே இங்கு வேட்கையோடு இருக்கும் இருபாலராகிய பெருமக்கள் யார் பலரையும் வணங்குவன் வாழ்த்துவன் மகிழ்வேன் யானை. பொருணைக்கு பொங்கு புகழ் பொருணை இலக்கிய வட்டம் தங்க மகன் தளவாய் அமைத்த வட்டம் மங்கா புகழ் வணக்கும் வட்டம் சங்க தமிழ் சாற்றும் வட்டம். இளைய புரளர் வானளாவிய வான்புகழ் செல்வ சீமான் அளவோடு அத்தனையும் அருந்தமிழில் உரையாற்றும் இளைய தளவாய் பெருந்தகைக்கு தலையார் வணக்கம். கவிஞர்களுக்கு கன்னி தமிழால் கவிகளை புனையும் 15 பாவலர் என் முன் உள்ளீர் அன்பினில் மிகுந்த அருங்கவி வாணர்க்கு என் மனம் கழுவிய இனிய வணக்கம். தலைப்பு தலைமை கவிதை வாடிய பெயரை கண்டபோதெல்லாம். இறையை வணங்கி மகிழ்வதோ பக்தர்கள் பல்வேறு நிலைகளில். வடலூர் வள்ளல் பெருமானோ ஜோதி வடிவில் வணங்கிய பெருந்தகை. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை வடலூர் வள்ளலவராரின் தாரக மந்திரம். தென்னார்காடு மாவட்டம் சிதம்பரம் என்னும் பேரூரில் மருதூர் என்னும் சிற்றூரில் புனிதம் நிறைந்த புரட்டாசி மாதம் ஆண்டோர் போற்றும் ஆதித்ய வாரம் சிறப்புமிகு சித்திரை நன்னாளில் ராமையா சின்னம்மையார் தெய்வீக இடையருக்கு தெய்வ குழந்தையாய் ராமலிங்கர் எனும் இயற்பெயரோடு வள்ளலார் திரு அவதாரம் செய்தார். அவரோ 5வது அருள் குழந்தை. இளமையில் கந்த கடவுளை தம் சொந்த கடவுளாக வணங்கியவர். அந்தி கருக்களில் திருவிளக்கு ஏற்றி அதை கண்ணாடி வழிகண்டு பக்தி பரவசத்தோடு வணங்கினாரே. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதோ ஆண்டோர் அருள் அமுத வாக்கு. பதமான பாடல் ஆசிரியராக, பற்கலை பல்சுவை பதிப்பாசிரியராக, நயமிக்க நூலாசிரியராக, நல்ல நூல் போதனாசிரியராக, ஞானம் நல்கும் ஞானாசிரியராக, பார்வோற்றும் பத்திரிகை ஆசிரியராக நம்மை அறிவிப்பு செய்தாரே. இலக்கண இலக்கிய மேதாவியாக, சித்தம் போற்றும் சித்த மருத்துவராக, சீரிய சீர்திருத்த செம்மலாக, அருள் தரும் அறிவியல் அறிஞராக, தகரத்தை தரமான தங்கமாக்கும் ரம்மியமிக்க ரசவாத வல்லுநராக, உடற்கூறு இயல் நிபுணராக, வானியல் சாஸ்திர அறிஞராக, தரமான தர்க்கவாத வல்லுநராக, பற்பல மொழி பேசும் பன்மொழி புலவராக, பல்துறை வித்தகராக விளங்கினார். கல்வெட்டு ஆராய்ச்சி செய்யும் கண்ணியமிகு கல்வெட்டு காவலனாக முன்னின்று விளங்கினாரே. மும்மொழி கொள்கைக்கு முத்தாய்ப்பாய் ஆதரவு நல்கினாரே. ஞான கூரை எனும் சாதி சமய இனம் கடந்த சமரச கோயில் உருவாக்கி சமர்ப்பணம் செய்தாரே. ஆன்மநேய ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்த சன்மார்க்க சங்கம் நிறுவினாரே. ஒளி வழிபாட்டை உறுதி செய்ய சத்திய ஞான தர்ம சபை துவக்கினாரே. சித்தி விளாகம் ஏற்படுத்தியதோ மரணமில்லா பெருவாழ்வு நிலைநாட்ட. மனங்கவர் மாத இதழோ விவேக விருத்தி. கல்விக்கண் திறந்திர சன்மார்க்க போதினி. வேதம் கற்பிக்க சமரச வேத பாடசாலை. கொல்லாத நோய் தவிர்த்திட வைத்தியசாலை. நூலக பராமரிப்பிற்கோ சாஸ்திர சாலை. நல் வழிகாட்டலுக்கு உபகார சாலை. சத் விகாரத்திற்கு சீரான விசித்திர சாலை. தினசரி தியானத்திற்கோ யாகசாலை. 6 திருமுறைகள் கொண்ட திருவருட்பா மாண்புகள் மறுமுறை கண்ட வாசகம். சிந்தனைக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கம். இத்தனையும் முத்தான செயல்களே. வாயில்லா ஜீவன்களை கொண்டு தின்னும் செயலை எதிர்த்ததோடு எல்லோரிடம் கருணை பாராட்டி உடனுக்குடன் அறிவுரை நல்கினாரே. உணவை கொடு, பின் உணர்வை தூண்டு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இங்கு வாழும் மனித குலத்துக்கெல்லாம் என அறநெறி பரப்ப அன்று ஏற்படுத்திய அணையா அடுப்பு இன்றும் குடரொட்டு எரிகிறதே. முடிந்த முடிவு என கருதப்படும் சைவ சித்தாந்த கொள்கைகளை வள்ளலார் எதிர்த்தார் என ஆறுமுக நாவலர் ஐயா மீது வழக்கு ஒன்றினை தொடரவே கள்ளமில்லா வெள்ளை உள்ளத்துடன் வெள்ளாடை அணிந்த வித்தகராய் குழந்தை புன்சிரிப்பு உதிர்க்கும் பால்வடியும் பிஞ்சு முகத்துடன் நீதிமன்றம் வந்தார் வள்ளல் பிரான். எல்லோரும் கூட்டாக எழுந்து நின்று வரவேற்று
உபசரித்து மகிழ்ந்த விதம் அருமை. வழக்கு தொடர்ந்தோரெல்லாம் வம்பு நமக்கு எதற்கு என்றெண்ணி வாயடைத்து புறமுது விட்டு விரைந்து ஓடினரை வள்ளல் பெருமான் பொன்னார் திருவடிகளை புகழ்ந்து வணங்கி மகிழ்வோவே. இந்த கிழமை கவிதை தான். இப்போ நான் ஒவ்வொரு கவிஞர் விளையாட்டு கவிதையை வாசிப்பதற்கு அழைக்க விரும்புகிறேன். அதாவது நம்ம பொருணை இலக்கிய வட்டத்துடைய எண்ம பெருமக்களில் ஒருவராகிய பொன் வேலுவையில் அவர்கள் சத்திய தர்மசாலை என்ற தலைப்பிலே கவிதை வாசிக்க வருதல் இருக்கிறார்கள். கம்பனை மறந்தால் தமிழ் ஏது, கவிதை இனி மலராது. கம்பன் புகழ்வாடி கன்னி தமிழ் வாடி கண்ணல் கவி வாடி கம்பனின் பேரும் புகழும் உலகெல்லாம் உயர்வாய் பரப்பி வரும் கம்பன் கழக செய்தி தொடர்பே பொருணையின் புத்துணர்வே சத்திய தர்மசாலை குறித்து முத்தான கவிதை தருகிறார். வள்ளல் பெருமான் சத்திய தர்மசாலை. இறைவணக்கம். சீரகம் எனக்கருளி செம்மை உடல் தந்து ஈரமனமும் எனக்கு ஈந்தான் காதலையும் குன்றமெல்லாம் கோயிலாக்கி கோடி உள்ளம் சொந்தமாக்கி நின்ற வேலன் என்னை நினைவு நேசித்து கவியெழுதும் நிலப்பிறக்கு வரும் முன்னே ஆசித்து சொல்வளத்தை அள்ளி அள்ளி தந்தவளே, தேசமெங்கும் விருந்தாடி சென்றவளே, சென்ற இடமெல்லாம் செல்லுபடியானவளே, இட்டமுடன் என்னெஞ்சில் இருப்பவளே, தன்பொருளை வட்டத்தை தரமாக்கி வாசம் செய்பவளே, தாய்த்தமிழ் அன்னையே தலைதாழ்த்தி வணங்குகின்றேன். பொற்குடை பொருணை வட்டம் அமைத்து நற்றமிழ் வேளாண்மை ஞாயிறெல்லாம் நாளெல்லாம் அற்றமில் அன்பொடு ஆயுளும் போற்றிய தலைவாய் பெரியாரை தலைதாழ்த்தி வணங்குகின்றேன். வளமுடன் பொருளை காக்கும் இளைய தளவாய் நாதன் அவர்களை தலைதாழ்த்தி வணங்குகின்றேன். கருவூல பணியிருந்தும் கவிதைக்கலை வளர்த்தவரே, இதிகாச நாயகரின் வெளிப்பெயர் சூடி சிவாலய ஓட்டத்தை செம்மையாய் தந்தவரை, வள்ளலார் பெருமையை வகுத்து போற்ற வளமான கவியரங்கம் வகையாய் அமைத்த கவியரங்க தலைமையை ராமகண்ண வணங்குகின்றேன். வள்ளல் பெருமானை போற்ற வருகை தந்திருக்கும் வண்டமிழ் கவிஞர்களை வணங்கி மகிழ்கிறேன். வருகை தந்து சிறப்பிக்கும் அறிஞர் பெருமக்களையும் சிவஞர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கிறேன். வள்ளலார் வகுத்த சத்திய ஞான தர்மசாலை. வள்ளல் பெருமான் ஒருமையுடன் இறைவனை உள்ளிய முத்தர், புறமொன்றும் உள்ளொன்றும் புகழாத சித்தர், நன்மதியும் கருணையும் நன்னிதியும் பேணி என்றும் என பிணியிலா பெருவாழ்வை காணி என்றே மன்றுள் ஆடும் மன்னிய சிவனை சொன் மலர் மதுகொண்டு துதித்த கவித்தேரி, ஆயிரம் ஆயிரமாய் ஆய்ந்தறிந்து அவர் இயற்றிய பாடல்கள் 2,3,1000 செவிக்கெல்லாம் சீனி, செவிக்கெல்லாம் தீனி, சிந்தைக்கெல்லாம் சீனி. பொய்மையை படித்த புத்துலக மாணி என்றும் மெய்ப்பொருள் பெருமையை பேசிய ஞானி. அவர்தம் வெள்ளை ஆடையில் விளங்கும் பேரொளி உள்ளத்தின் வெண்மையின் விரிவை காட்டும். பிறந்த பிறப்பை இரவாமல் கடந்து ஐம்பொருள் பூதத்துள் ஐக்கியமாக்கி மரணமில்லா பெருவாழ்வை வாழ்கின்ற சிறப்புடையார் வாதவூர் வாசகத்தை வானலாம போற்றி வாழ்வாங்கு வாழ வகுத்தளித்த வித்தகத்தால் வாதவூரார் வாசகத்தை வானலாம போற்றி வாழ்வாங்கு வாழ வழிவகுத்த வித்தகத்தால் வடலூர் வள்ளலார் என வாழ்த்தப் பெற்ற ராமலிங்கை பிள்ளை என்னும் இயற்பெயரார். வள்ளல் பெருமான் வடலூரில் நிறுவிய ஒள்ளிய சபைகள் 1 2 3 சத்திய ஞான சபை, சத்திய தர்மசாலை, தன்மார்க்க சங்கம் என்னும் 3 நூல் அமர்ந்து சிந்தித்து யான்பாடை எடுத்தது. நித்தமும் இல்லார்க்கு நிறுத்தமின்றி அமுதளிக்கும் அற்புதமாம் தர்மசாலை. அது
கற்பமும் நிலை நிற்கும் கற்பகச் சோலை பற்றாது நிறைந்திருக்கும் வளர் தர்ம வேலை உடற்பிணிக்கு உலகில் உண்டுபல மருந்து பசிப்பிணிக்கு மருந்து பாரினில் ஒன்றே அதுதான் அன்னம் பாரி பெண்ணும் அருமருந்து பசிப்பிணி கொடுமையின் பாடுபற்றி கசிந்துருகி பாடிய நூல்கள் பலமுண்டு பாரதத்தில் மண்டினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை மணிமேகலை பேசும் பரியார் ஒன்று ஈவதே ஈக என்று வள்ளுவர் பேசுவார். பசிவந்திட பத்தும் பறந்து போம் என்று அவை உணர்த்துவார். வள்ளலாரும் பாடினார் உள்ளத்துள் உணர்ந்து வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். பசியால் இழைத்து வீடுதோர் இறந்தும் பசியராது அயர்த்த வெற்றரைக் கண்டு உளம் பதைத்தேன். நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருறக் கண்டு உளம் துடித்தேன். ஈடில் மாடிகளாய் ஏழைகளால் நெஞ்சி இழைத்தவர் தமைக்கொண்டே இழைத்தேன். பாடியதோடும் நிறுத்திவிடவில்லை. பாடியதோடன்றி பசிப்பிணி போக்கிட நீடிய திட்டம் நெஞ்சில் நினைந்து தீட்டினார். பாடியதோடன்றி பசிப்பிணி போக்கிட நீடிய திட்டம் நெஞ்சில் நினைந்து தீட்டினார். சத்திய தர்மசாலையை வடலூரில் நாட்டினார். அங்கே வைகாசி திங்கள் வாய்த்த 11ஆம் நாள் 1867 ஆண்டில் அணையா அடுப்பென்று அகிலத்தார் போற்றும் இணையிலா அடுப்பில் இட்டார் நெருப்பை. அன்றே வறியவர் வயிற்றில் வாழ் பசி தீ எரிந்தது. என்ன அதிசயம்! இருந்ததி பற்றியதை எரித்தே பகையளிக்கும். ராமதூதன் இட்டதி தன் இலங்கையை எரித்தொழிக்க சீதையின் கற்புத்தீயில் தீக்கடவுள் எரிந்தாள். கடம்பூண்டால் கண்ணகி மார்நெருப்போ பொற்குடை மதுரையை பூராவும் எரித்தது. வள்ளலார் கையால் வைத்த நெருப்பால் வரியார் வயிறும் நிறைந்தது. வள்ளலார் மனமும் குளிர்ந்தது. வையத்தில் அவர் புகழ் வானளாவி ஓங்கியது. அன்று முதல் இன்று வரை அணையா நெருப்பு. அது பாரதத்து வறியோர்தம் பசிப்பிணிக்கு பொறுப்பு. சத்திய தர்மசாலையின் அணையா நெருப்பிற்கு நாமும் துணை செய்து நலமெல்லாம் பெறுவோம். வள்ளல் பெருமான் வான்புகழ் போற்றி. வள்ளல் பெருமானின் அணையா நெருப்பு இன்று அகிலமெங்கும் எரிந்து கொண்டிருக்கிறது. ஏழைகளின் பசியை போக்கிக் கொண்டிருக்கிறது. வள்ளல் பெருமான் வான்புகழ் போற்றியே வாய்ப்பினுக்கு மகிழ்ந்து வணங்கி விடைபெறுகிறேன். பெருமை சேர்த்தீர். சத்திய தர்மசாலையின் ஏடுபுகழ் பாடி சிறப்பித்தீர். பசிப்பணியின் மகத்துவத்தை பக்குவமாக எடுத்துரைத்தீர். வள்ளல் பெருமனாரின் திட்டமிடுதலும் செயல்படுத்துதலும் சீராக சொன்னீர். அணையாளரின் மகத்துவம் கூறி முடித்தீர். நன்றி, வணக்கம். அடுத்து மதிப்புக்குரிய எனது இனிய நண்பர் காப்பாக்குடி காவலர் முருகனை அவர்கள் அருட்குரு வள்ளலார் என்ற தலைப்பிலே கவிதை பாட வருகிறார்கள். பாப்பாக்குடி மண்ணின் மைந்தர், தமிழ் மரபின் மைந்தர், பாப்பாக்குடி பைந்தமிழ் பேரவையின் நிறுவனர், அருந்தமிழ் பாவலர், நொடிப்பொடியில் கவி வளர்க்கும் விகடகவி பாவலர் பாப்பாக்குடியாரை வருக. அருள்குரு வள்ளலார் என்னும் அரும்பொருளில் அழகான கவிதை. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அன்னை, தந்தை, ஆசான் திருவடிகளை வணங்கி எமது 12வது வயதினிலே எம்மை ஈர்த்து ஆட்கொண்ட யாம் விரும்பும் வள்ளல் பெருமானின் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற தலைப்பிலே உட்தலைப்பாக அருட்குரு வள்ளலார் என்ற தலைப்பை எனக்கு வழங்கி இருக்கிறார்கள். முதலிலே கவியரங்க மரபுப்படி தமிழ்த்தாயை வாழ்த்து தொடர்கிறேன். பொதிகைமலை பிறந்தவளே, பொருளையுடன் வளர்ந்தவளே. பொதிகைமலை பிறந்தவளே, பொருளையிலே வளர்ந்தவளே. சதிவென்று நிலைத்தவளே, ஜெகமெங்கும் நிறைந்தவளே. கதி எனக்கு தந்தவளே, கவி சொல்லாய் வந்தவளே. துதித்தேனே துணை வருவாய், தூயவளே தமிழ்த்தாயை என்று தமிழ்த்தாயை வாழ்த்தி புரவலருக்கு வாழ்த்து. பொருளை இலக்கிய வட்டம் பொன்னான வட்டம். அருமை பெரியவர் ஐயா ராமசாமி பெருமை குறையாது பேணி காக்கும்
பொருணைநாதன் புரவலர் வாழ்க. தந்தைக்கு பெருமை தந்த தனையரே, செந்தமிழ் பணியே செம்மை பணியாய் சந்ததம் செய்தே சரித்திரமாக நீவிர் சரித்திரமாக தந்தேன் முருகன் தமிழால் வாழ்த்து என்று புரவலரை வாழ்த்தி, கவியரங்க தலைமைக்கு வாழ்த்து. சித்தாந்த ரத்தினமே செந்தமிழின் வித்தகரே, முத்தான தலைப்புகளை முயன்றேதான் பெற்றவரே, வித்தான உயிரிறக்கம் வள்ளலாரின் வழியினிலே சத்தான கவித்தலைமை சான்றாண்மை பெற்றவரே, எனது தரம் தெரிந்தவரே இனியவரே நட்புடனே மனத்தோടെ அழைத்தவரே மணித்தலைப்பு தந்தவரே, இனிக்கின்ற தேனாகும் என் கவிதை அமுதாகும் முனைவரே கண்ணனே முத்தமிழாய் விளங்குகிறேன். சபைக்கு வாழ்த்து. தமிழாய்ந்த சபையோரே, தக்க சபை அறிவோரே, செவிகளைத்தான் திறந்திருப்பீர் சிந்தையில் வைப்பீரே, புவி வாழ்வில் சிறந்தோரே, பொறுமை குணம் நிறைந்தோரே, கவி வழங்கும் ஞானோர் கம்பனல்ல அறிவீரே. மரபு கவி யானென்றே மாறட்ட மாட்டேனே, சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன் செங்கமல பூ போலே, கரம் தட்டி உற்சாகம் கணக்காக தருவீரே, வரமாகும் யாம் வளர உண்மைதனை உரைத்தேனே என்று சபையோரை வணங்கி, அருட்குரு வள்ளலார் அன்புரு தெய்வம், அருட்குரு வள்ளலார் அன்புரு தெய்வம், அருட்குரு வழியே அன்பால் உய்வோம், குருவருளாய் திருவருளை கொண்ட தெய்வம், குருவருளாய் திருவருளை கொண்ட தெய்வம், திருவருளை குருவருளில் கண்ட தெய்வம், அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, அருள் மழை பொழியும் அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை தந்த ஜோதியே, இணையடி போற்றுவோம் ஞானம் ஜோதியே, தனிப்பெரும் கருணை தந்த ஜோதி, இணையடி போற்றுவோம் ஞான ஜோதியே. பயிர்கள் வாடிட பதறிய உள்ளம், பயிர்கள் வாடிட பதறிய உள்ளம், உயிர்தான் வாடிய உருகிய வெள்ளம், உயிர்தான் வாடிய உருகிய வெள்ளம், இயற்பெயர் ராமலிங்கர் தானாம் வியத்தகு கருணையால் வள்ளல் ஆனார், வியத்தகு கருணையால் வள்ளல் ஆனார். அருட்குரு வள்ளல் அன்பர் நமக்கு குருவருள் ஆனார் கொண்டே வாழ்வோம். பரம்பொருள் ஜோதி பரந்த ஜோதி, பரம்பொருள் ஜோதி பரந்த ஜோதி, நிரந்தரம் உலகில் நிறைந்த ஜோதி, பரத்தை தேடும் பாமரர் அறிய வரமாய் வந்த வள்ளல் அறிவோம். திருவருட்பாவினும் தேனை தந்தே, திருவருட்பாவினும் தேனை தந்த ஒரு பெரும் ஜோதி உயர்ந்த ஜோதி, அருள் தரும் நூலால் அறிவு கடைகள், அறிவு தரும் நூலால் அறிவு கடைகள் தெரிவனில் விரித்த திருமகன் வள்ளல். புரிந்தே போற்றி போதனை கொள்வோம், அவர் போதனையை கொள்வோம், அரிதாம் வாழ்வில் அமைதி கொள்வோம். சமத்துவ ஞான சன்மார்க்கம் தந்தார், சமத்துவ ஞான சன்மார்க்கம் தந்தார், சமமாய் உயிர்களை சரியாய் கண்டார், பசித்தார் கண்டு பட்டினி நீக்கு, புசித்தவர் வாழ புண்ணியம் சேர்க்கும், புசித்தவர் வாழ புண்ணியம் சேர்க்கும், இறைவன் எங்கும் இருப்பது உண்மையே, முறையாய் உணர்ந்தால் மேலாம் நன்மையே. திருவருள் வேண்டின் குரு அருள் வேண்டும், திருவருள் வேண்டின் குருவருள் வேண்டும், குருவருள் வள்ளலார் கருணை காண்பீர், அன்னை தந்தை ஆசான் போற்று, தன்னை போன்றே தர்மம் போற்று, மண்ணுயிர் கொண்டு மனிதன் உள்ளல், மண்ணுயிர் கொண்டு மனிதன் உள்ளல், தன்னுடல் வளர்க்க தரமிலா செயலே, என்றும் வேண்டாம் எங்கும் வேண்டாம், அன்புடன் வள்ளலார் அளித்த வாக்கே. வாசல் திறந்தேன் வருக மனிதரே, வாசல் திறந்தேன் வருக மனிதரே, பாசம் அறுப்பீர் பற்றை அறுப்பீர், தனித்திரு பசித்திரு தானே விழித்திரு, தனித்திரு பசித்திரு தானே விழித்திரு, புனித மொழியாய் பொழிந்தார் வள்ளல். புன்மொழி தவிர்த்து புன்மொழி பேசு, புன்மொழி தவிர்த்து புன்மொழி பேசு, கண்ணன கடமையை கருதி செய்திடு, தென் தமிழ் தந்த திருவருள் தெய்வம், தென் தமிழ் தந்த திருவருள் தெய்வம், தன் முனைப்பில்லா தாய்மை உள்ளம், மனிதனை தெய்வமாய் மாற்றிடும் மார்க்கம், மனிதனை தெய்வமாய் மாற்றிடும் மார்க்கம், இனிய பாதையாய் இதயம் ஏற்போம். பிறவி பிணியை போக்கிட வைக்கும், பிறவி பிணியை போக்கிட வைக்கும், அறவழி வாழ அன்பை வைக்கும், இல்லா துறவோ யாவும் யாவும் வாழ்வே, இல்லோ துறவோ யாவும் வாழ்வே, நல்வழியானால் நானிலத் துயர்வே. ஜீவகாருண்யம் சிறந்ததென்றார், பாவம் இல்லா பரவழி என்றார், மனிதரை கேளீர் மனிதரை கேளீர், மனிதரை கேளீர் மனிதரை கேளீர், புனிதர் வழியே போவோம் வாரீர், இனிதாய் வையும் என்றும் வாழ, அணியாய் சேர்வீர் அமைதியாய் வாழ, அன்பின் வழியே அருட்குரு வழியே,
அன்பின் வழியே அனைவரும் வாழ்வோம். அன்பின் வழியே அகிலம் ஆழ்வோம். இன்பமே எங்கும் யாவும் இன்பமே. அருட்குரு வள்ளலார் அடிகள் தொழுவோம். அருட்குரு வள்ளலார் அருளை பெறுவோம். அருட்குரு வாழ்க, அன்பே சூழ்க. அருட்குரு வாழ்க, அடியார் வாழ்க என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மரபின் மைந்தர் மரபு கவிதை தந்தார். கவியரங்க மரபை கனிவாய் தந்தீரே. ஜோதியின் ஒளியை, ஜோதியின் மகளை சிறப்பாய் எடுத்துரைத்தீர். திருவருட்பா தேனின் தித்திப்பை திறம்பட சொன்னீர். கண்ணன கடமையை கருத்தாய் சொன்னீர். இந்த வார்த்தை ஜாலங்கள் அருமை. அன்பின் சிறப்பை பெரிய நிறைவு செய்தீர். நன்றி. வணக்கம். நாளும் பொழுதும் ராமர் திருநாமம் செவிமடுக்கும் சிறிய திருவடி அஞ்சனை மைந்தன் வாயு புத்திரன் அனுவனைப் போல தமிழ் கூறும் இடமெல்லாம் வந்து சிறப்பு செய்யும் தச்சை மணியே வருக. ஆன்மீக அருட்குரு எனும் உயர்பொருளில் அழகு கவி தருக. உடையாய் பிடித்த பகவான் கண்ணனுக்கே புண்ணியத்தை கொடையாய் கொடுத்திட்ட வள்ளல் உண்டு. கவி வள்ளல் கம்பனுக்கும் ஓர் சடையப்ப வள்ளல் உண்டு. கடையேடு வள்ளல்கள் கண்டித்தமிழ் திருநாட்டில் இருந்ததுண்டு. தாய் திருநாட்டிற்காக தன்னுயிர் கொடுத்த முப்பெரும் காந்திகள் இந்திய அரசியலில் உண்டு. 8ஆம் வள்ளலாய் தமிழ்நாட்டை வாழும் வரை ஒருவர் ஆண்டதுண்டு. நிஜாம் மலை வெள்ளத்திற்கு பின் 2ஆம் முறையாய் 2 நாட்களுக்கு முன்பு மற்றொரு வெள்ளத்தை சென்னை சந்தித்தது. அது மதுரை தந்த மனிதநேய மைந்தன் மறைந்த செய்தி கேட்டு சென்னையில் கூடிய மக்கள் வெள்ளம் தான் அது. அவர் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பதால்தானே அது. இப்படி தமிழகத்தில் இந்த நூற்றாண்டில் பல வள்ளல்கள் தோன்ற ஆரம்ப புள்ளியாய் அணையா விளக்கை ஏற்றி வைத்து பலர் பசிப்பிணியை போக்கியவராம் எளிமையின் மறுவடிவமாய் திகழ்ந்த ஆன்மீக வள்ளலாரை வணங்குகிறேன். இத்தமிழ் பெரும் சபைதனிலே மணலை கடத்திவிட்டு கழிவுகளை கொட்டிவிட்டு நீரை அந்நியருக்கு விற்றுவிட்டு வழித்தடத்தை ஆக்கிரமித்து விட்டு சாக்கடையை கலந்துவிட்டு அதை தடுப்பவர்களை கொன்றுவிட்டு இப்படி விட்டு தாக்குதலை நடத்தியவர்களை பொறுத்து பார்த்த பொருணையாறு பொங்குகடல் மாதாவிடம் புகார் கொடுக்க அதன் அடிப்படையில் அவர்கள் மீது தாக்குதல் நடத்த கோடிக்கணக்கான நீர்த்துளி வீரர்களை மேக விமானத்தில் அனுப்பி வைத்து ஆரவாரம் ஏதுமின்றி தொடர் தாக்குதலை 3 நாட்கள் நடத்தி நெல்லையை அதிர வைத்தனர் மலைத்துளி வீரர்கள். இதற்கிடையில் பொருணையாறு கொடுத்த புகார் பட்டியலில் என் பெயரும் இருந்ததுவோ என்னவோ என் வீட்டையும் சுற்றி வளைத்தனர் மலைத்துளி வீரர்கள். என 2 நாட்கள் வீட்டுக்காவலில் வைத்து விட்டனர். நான் பொருணை இலக்கிய வட்ட ஆண்டு விழா அழைப்புதலை காட்டியதால் பொருணை இலக்கிய வட்ட அன்பர் என தெரிந்ததால் பெருவெள்ள தாக்குதலில் இருந்து என்னை விடுவித்தனர் மலை வீரர்கள். அப்பெருமைக்கு உரிய பொருணை இலக்கிய வட்டமிதை தாழ்படுகிறேன் இவ்வேளையிலே. இருவரும் மதங்களின் இறைவனின் இருபெயரை தன் ஒருபெயராக கொண்டவராம் ராமலிங்க சுவாமிகள் அதை போன்று இருவரும் இறை அவதாரங்களின் திருநாமங்களை தன் பெயரில் ஒருபெயராய் கொண்டு கருவிலேயே கன்னித்தமிழ் திருவருள் பெற்ற கண்ணியமிக்க கருவூல அதிகாரி இவர். ஓய்வுக்கு முன்னும் பின்னும் தமிழுக்காக ஓயாமல் உழைத்திடும் கீதாலயாவின் தமிழறிஞர் இவர். அவர்தான் கவித்தலைமை ராமக்கண்ணனார் எனும் திருநாமம் தாங்கிய தமிழறிஞர். அவ்வறிஞர் தலைமையில் கவிபாட பெருமையுடன் வந்து நின்றேன் உங்கள் முன்பு. அவசரகால இன்றைய அம்மாக்கள் சிலர் குழந்தைகளுக்கு பகலில் வான்பறவைகளையோ இரவில் வான்நிலவையோ காட்டி பெரும்பாலும் உணவு ஊட்டுவதில்லை. அப்பொறுப்பை பொறுப்பற்ற சிலரிடம் கொடுத்து விடுகின்றனர். அவர்கள் குழந்தையிடம் வாயை திற என்று கூட சொல்வதில்லை, வாயை பிள என்கிறார்கள். வாயை திறப்பதற்கும் வாயை பிளப்பதற்கும் வித்தியாசம் அவர்களுக்கு தெரிவதில்லை. இருந்தாலும் அவர்கள் குழந்தையை விடுவதாயில்லை. குழந்தையை கோபத்துடன் கிள்ளிவிட்டு அது வாயை பிளந்தவுடன் இல்லை வாயை திறந்தவுடன் அவர்கள் சோறு
அவர்களால் சோறு ஊட்டப்படுவதில்லை, திணிக்கப்படுகிறது. ஆனால் அம்பிகையே நேரில் வந்து அன்னபூரணியாய் அன்னம் மூட்டிய யான சம்பந்தன் வழி வந்த யானகுரு அல்லவா வள்ளலார். சில வாரங்களுக்கு முன் பெய்த தொடர்மழையில் வீட்டில் மின்சாரம் இல்லாமல் பலரின் சம்சாரங்கள் கண்ணீர் விட்டனர். கணவன்மார்களோ மனைவியை அளவைத்த மழைநீருக்கு நன்றி சொல்லி மனதிற்குள் சிரித்துக் கொண்டனர். ஆனால் தண்ணீரில் விளக்கரித்த தன்னிகரில்லா யான சித்தர் அல்லவா வள்ளலார். நம் திருமுகத்தை வெகு நேரம் கண்ணாடியில் முன்னின்று கேமராவே இல்லாமல் பல கோணங்களில் பார்த்துவிட்டு நம் முகத்தை நம் வீட்டு கண்ணாடி அழகாய் காட்டவில்லையே என கண்ணாடியை குறை கூறுவதுண்டு. ஆனால் அழகெல்லாம் ஓர் உருவாய் குதித்திட்ட கந்தகோட்டத்து முருகனை கண்ணாடியில் கண்ட அருள் பிரகாச குரு அல்லவா வள்ளலார். பொய் வழக்கிட்டு வரம்பின்றி வாய்தாய் கேட்டு அப்பாவிகளை அலையவிட்டு அதில் பேரானந்தம் அடையும் பம்பர்கள் பெரிய இந்நாளில் ஆனால் வழக்கை தொடுத்தவர், வழக்கை விசாரிப்பவர், வந்திருந்த அனைவருமே நீதிமன்ற வளாகத்தில் எழுந்து நின்று வணங்கிய தெய்வ பிறவி அல்லவா வள்ளலார். நம்பிக்கையே தற்காலிக வள்ளல்களாய் நம்மிடையே தற்காலிக வள்ளல்களாய் தேர்தல் நேரத்தில் மட்டும் சிலர் வருவதுண்டு. அவர்களை வேட்பாளர்கள் என்றும் சொல்வதுண்டு. சிலர் மக்கள் பிரதிநிதி என்றும் அழைப்பதுண்டு. ஆனால் காலம் பல கடந்தும் நிரந்தர அருள் செல்வத்தை அள்ளித்தரும் அருள்குரு வள்ளல் அல்லவா வள்ளலார். ஜாதியிலே வீழ்ந்து சமயத்திலே மூழ்கி கால வெள்ளத்தில் கரைந்து போய் தம் வாழ்வை அக்குறுகிய வட்டத்தில் முடித்துக் கொண்டோர் பலர் இன்று. ஆனால் சாதி சமயம் கடந்து ஜோதியில் கலந்து சன்மார்க்க நெறியை தந்தவர் அல்லவா வள்ளலார். நீட்டி முளைக்கி பேசிடுவார். நேரில் ஒரு பேச்சு, முதுகுக்கு பின் ஒரு பேச்சு, பிடித்தால் ஒரு பேச்சு, பிடிக்காவிட்டால் ஒரு பேச்சு, இப்படி நடிகர் திலகங்கள் நம்மை சுற்றி பலர் உளர். ஆனால் கூட்டியும் பேசுவதில்லை, குறைத்தும் பேசுவதில்லை, உள்ளதை பேசுவார்கள், உண்மையை பேசுவார்கள் வள்ளலார் வழி செல்பவர்கள். பகை கொண்ட மனிதனாலே சிலுவையில் மறைந்தாலும் மூடிய குகையில் வைத்தாலும் 3ஆம் நாள் உலகம் உயிர்த்தெழுந்தார் இயேசுகிறார். உடனிருந்த குறை மனிதர்களின் செயல்கள் பிடிக்காமல் மூடிய அறையில் இறையோடு கலந்து தைப்பூச திருநாளில் ஒளிவடிவில் காட்சி தந்து உய்ய வழி காட்டினார் வள்ளலார். இந்நாளில் கைக்குழந்தையுடன் தாய் தந்தையர் கோயிலுக்கு செல்வதை விட பெரும்பாலும் மாலுக்கு செல்வதையே வழக்கமாக கொண்டுள்ளனர். அந்நாளில் தில்லை கூத்தன் கோயிலுக்கு கைக்குழந்தையாய் தாய் தந்தையுடன் சென்று திரு ஆராத்தியை கண்டு அதை கண்கொட்டாமல் பார்த்து கலகலவென சிரித்துவிட தீட்சி தருவாயாலே யான செல்வமென வாழ்த்துக்கள் பெற்ற அருளாளர் என்றோ அருள் பிரகாச வள்ளலார். நாயை போல சிலர் குறைத்திடுவர், கழுதையை போல் சிலர் உதைத்திடுவர், நரியை போல் சிலர் வஞ்சித்திடுவர், மாடுகளைப் போல் சிலர் முட்டிடுவர். தன்னை கடந்து செல்லும் மனிதர்களின் மனங்களை அறிந்த மிருகங்களின் குணத்தோடு ஒப்பிட்டு பலரறிய அழைத்திடுவார். அந்நாளில் சித்தி பெற்ற சித்தர் ஒருவர். வள்ளலார் போகையில் மட்டும் உத்தம மனிதன் போகிறான் என யான திருஷ்டியில் தான் உரைத்தார். அந்த உத்தம மனிதன் சென்ற வழியில் நாமும் சென்றிடுவோம், மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடுவோம். நன்றி, வணக்கம். மணியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் எனக்கு பழக்கம். அது தேனி குழுன்னு ஒரு அமைப்பு இருந்து, அப்புறம் நான் ஒரு அமைப்பு டிஆர்எம் சொல்லி ஒரு 10 ஆண்டு வச்சிருக்கேன். கவிதைக்காக அது வெற்றிவேல் தொடர் வச்சு நடக்கும் அந்த அமைப்பு. நான் 10 ஆண்டுகள் நடத்தினேன். ஆனால் கூட்டமே வராது. நான் 24 கார்டு எழுதி போடுவேன். நான் கருவில் கிடக்கிறது வேலை, எங்கள் வேலையே பெரிய மண்டடி கொடுத்து வேலை. அதில் இந்த கார்டெல்லாம் எழுதி எல்லாருக்கும் 24 பேர் போடுவேன். ஒரு 4 பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அல்லல் பட்டு வருவாங்க. நாங்கள் ஏதாவது ஒரு 4 வார்த்தையை பேசிக்கிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு போயிடுவோம். அது வந்து சேதராம சார் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா எனக்கு எப்போ கேட்டாலும் கரண்ட்டு இடம் எல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. 10 ஆண்டுகள் நடத்தணும். 10 ஆண்டுகளா பூச்சி கணேசன் சாரோட ஒரு ஆண்டு வந்திருந்தாங்க. அப்பவே தச்சைமணி எனக்கு பழக்கம். அவருக்கு தச்சைமணின்னு பேர் வச்சதே நான் தான். தச்சைமணி வருவார், கரெக்டாக அந்த கூட்டத்தை வந்துவார், கரெக்டாக வருவார், நல்லா பேசுவார், நல்லா அன்பா இருப்பார். அதான் ராமதூதர்னு அவருக்கு எழுதுனேன். நல்ல டைப்பு. அவருக்கு ஒரு 2 வார்த்தை மட்டும். கந்தனை கண்ணாடியில் கண்ட கனிவான வள்ளல் பெருந்தகை என்றோ தீட்சிதர் திருவாயால் போல் பெற்ற அருட்சிறுவர் வள்ளல் பெருந்தகை என்றோ என்ற 2 வரிகளும் அவருடைய கவிதை அருமையான வரிகள். நல்ல அருமையாக எழுதுவார், நிறைய எழுதுவார். நான் அது சொன்னேன், ப்ரொவைடி கொண்டு வாங்க. ஒரு 10 பக்கம் எழுந்தார். ஐயா, அதோட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னா பாத்தீங்களா,
மழை நீர் கட்டுறதுக்கு பொருளை இணைக்க வேண்டிய அழைப்பேரா காட்டும் நின்று போச்சாங்க. ஸ்ரீகுண்டம் ஏரெல்லாம் கொண்டு போய் காட்டியிருக்கலாம். அடுத்தது வந்து காந்திமதி வேலை. சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாளின் திருப்பெயர் தாங்கிய கோதை மாறனின் ஒப்புதல்வா. கொஞ்சம் தமிழ் கவியே ஒளி வழிபாட்டில் உன் ஒய்யார கவிதருக ஓங்கு புகழ் தமிழில். முக்கியவட்ட புரவலர் ஐயா அவர்களுக்கும் இளைய புரவலர் ஐயா அவர்களுக்கும் கவியரங்க தலைமை அவர்களுக்கும் இந்த அரங்கத்தினை நிறைத்திருக்கும் தமிழ் ஆன்றோர் பெருமக்களுக்கும் எனது வணக்கத்தையும் அடிதொழுது வணங்குகிறேன். பொல்லாத நதி என சொல்லாத மனிதர் இல்லை, கரை கடந்த நாட்கள் கடக்க மறுக்கின்றனவே. பொல்லாத நதி என சொல்லாத மனிதர் இல்லை, கரை கடந்த நாட்கள் கடக்க மறுக்கின்றனவே. கரைபுரளும் பொருணையை கவி ஞாயிறில் சந்திக்க சங்கமித்தோருக்கு பயம் கொள்ள தேவையில்லை. கரைபுரளும் பொருணையை கவி ஞாயிறில் சந்திக்க சங்கமித்தோருக்கு பயம் கொள்ள தேவையில்லை. கவியரங்க தலைமைதானே நீர்கடக்க படகு தந்த நிலத்திற்கு சொந்தக்காரர். ஊனுருக்கி உள்ளொளி பெருக்கி உள்ளம் மூடிய திரைகள் விளக்கி இறைமயமாதலை இயைந்தவர் வள்ளலார். பேதமற்ற சமூகம் அமைத்து போகம் கொண்ட புறவாழ்வு துறந்து அழியாத பெருவாழ்வு கொள்ள ஆன்ம விழிகளுக்கு ஆத்ம ஒளி கொடுத்தவர் அவர். உளவிடும் உயிர் அனைத்திலும் உறங்கிடும் ஜோதியை உணர்ந்து வடித்தவைதானே உயர்ந்த அருட்பாக்கள். உளவிடும் உயிர் அனைத்திலும் உறங்கிடும் ஜோதியை உணர்ந்து வடித்தவைதானே உயர்ந்த அருட்பாக்கள். தூங்கும் ஆன்மாவை தூக்கி நிறுத்துவது ஆன்ம ஒளி என்று ஆற்றினார் தன் உரையை. இருவிழி ஒளியை இறையடி என அறிந்து இறைமையை தேடி ஓடும் மனங்களை இழுத்தார் தன்வசம். இருவிழி ஒளியை இறையடி என அறிந்து இறைமையை தேடி ஓடும் மனங்களை இழுத்தார் தன்வசம். மந்திரம் ஜபித்தலோ மாதவம் செய்தலோ மூச்சை நிறுத்தி பிடித்தலோ தீட்சை பெறும் வழி என்று. மந்திரம் ஜபித்தலோ மாதவம் செய்தலோ மூச்சை நிறுத்தி பிடித்தலோ தீட்சை பெறும் வழி என்று. திராட்சை விழியிடை குவியும் ஒற்றை புள்ளியில் உயிரொளி நிறுத்திட பெறுதலே தீட்சை என உரைத்தார் தீர்க்கமாய். வாடிய வயிர் கண்டதும் வாடிய வள்ளலார் வழி நடக்கவும் ஒளி காட்டிடும் வாழ்வு பாதைதனை. நெடும் பயணங்கள் இங்கில்லை எவருக்கும் கொடும் வாழ்வில் அமைதி கொள்ள உள்ளத்து ஒளியை ஒற்றை தீர்வாம். அகவிருள் அகற்றிடும் அற்புத சக்தி ஆதவன் தரும் ஒளியின் என்று. அகவிருள் அகற்றிடும் அற்புத சக்தி ஆதவன் தரும் ஒளியினில் அன்று. அவரவர் இருவிழி மையத்தில் உதிக்கும் அதனை நமக்கு சொன்னவை அருட்பா. உனக்குள் இருக்கும் இறைவனுக்கு உருவம் எதற்கென்றார். ஜோதியாய் பிறக்கும் எவருக்கும் சாதியால் பிரிப்பும் பிணக்கும் ஏன் என்றார். பிறர்வசி ஆற்றிடத்தானே நம் படைப்பென்றார் திருமொழியால். பிறர்வசி ஆற்றிடத்தானே நம் பிறப்பென்றார் நம் படைப்பென்றார் திருமொழியால். திருமூலர் வார்த்தைகளை தினம் விதைத்தார் அறிவொளியால். சுத்த சன்மார்க்க நெறி என்றார் சைவத்தின் வேரதனை வெளிக்கொணர்ந்தார். பகுத்தறிவு என உரைக்கும் பலருக்கும் பாதையிலே ஒளி வீசியதும் இவர் நெறியே. சிதம்பரம் கோவிலில் சிறு தீபம் கண்டு சிரித்த குழந்தைதான் பின்னாளில் சிவமயம் எதுவென உரைத்தது. குருகுல கல்வி லயிக்காத போதும் கந்த கோட்டம் தந்த ஆசியால் எழுந்த ஞானமே கரை சேர்த்தது வள்ளலாரையும் வள்ளல் யாரையும். மருதூர் ரெட்டியார் மனைவி மறதியில் வைத்த கலைய தண்ணீரில் இரவெல்லாம் விளக்கெரித்து ஏற்றியவைதானே அருட்பாக்கள் அத்துணையும். தைப்பூச திருநாளில் ஒளி திருக்கோவிலில் 7 அகத்திரைகள் அகற்றி ஏற்றி வைத்த தீபம் பார்த்தால் அதுதான் சிவமயம். சத்திய தர்ம சபையில் சளைக்காமல் பசியாற்றிடும் சன்மார்க்க நெருப்பே வள்ளல் யாருக்கும் வழிபடும் ஒளியாம், வள்ளலாருக்கும் வழிபடும் ஒளியாம். வாய்ப்பிற்கு நன்றி.
இந்த திருநாளில் 7 திரைகள் அகற்றி ஒளியை வணங்கும் முறையை சொன்னீர். கவிதை சிறப்பு, நன்றி. அடுத்து செல்வ மாரிமுத்து அவர்கள். கவியரங்கம் என்றாலே கரும்பு தின்பது போல அனுதினம் நினைத்து கொண்டிருக்கும் நவநிதி காவலர் செல்வ மாரிமுத்தே, உயிர்ப்புரை தவிர என்று உயர்வாய் கவிதை தர அன்பாய் அழைக்கிறேன். பொதிகையிலே பிறந்து பொய்க்காத திருமகளாய் பரமனவன் பெற்றெடுத்து குருமுனியால் திருவாகி புவனம் முழுக்க புகழ்மணம் பரப்பி நிற்கும் தமிழ் அணங்கே என் தாழ் சரணம். உயர்ந்திட்ட கோபுரத்தில் நிறைந்திட்ட சிற்பம் போல வளர்ந்திட்ட மாமரத்தில் செழித்திட்ட மாங்கனிகள் போல இருள் சூழ்ந்த வான்தனிலே இமைத்து சிரிக்கும் விண்மீன்கள் போலவே இவ்வரங்கில் கூடி நிற்கும் அவையோர்கள் அனைவருக்கும் சிறியவனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். ஏற்றிவிட்ட ஏணியாய் கரை சேர்த்து தோணியாய் தமிழால் ஏறி சென்று தமிழின் கவிதை நயம் ஆழம் பார்க்கும் அருமை தலைமையே எந்த நெஞ்சம் நிறைந்த வணக்கங்கள். தலைப்பு: வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். மண்ணுலகில் அவதரித்த மகான்கள் பலர் சொல்லி சென்றவற்றில் பொன் எழுத்தால் பொறித்து வைக்க வேண்டிய வாசகம் இதுவன்றோ? மனிதன் அவன் இதயத்தில் உறுதியாய் தினம் இதனை பற்றி விட்டால் வையகத்தில் கண்டுவிடலாம் வாழும் போதே நாம் யாவரும் சொர்க்கம் தனை. உயிர் கொலை தவிர. வள்ளுவரும் கொல்லாமை பாடி நின்றார். வள்ளலாரும் அதையேதான் விதமாய் சொன்னார். வளமார்ந்த பெரியோர்கள் முறையாய் சொன்ன நெறிமுறைகள் யாவற்றையும் ஒரு செவியில் உள்வாங்கி மறு செவியில் வெளிவிட்டு வேகமாக பாய்ந்து சென்று கறிக்கடையில் 1/4 கிலோ கேட்பது தகுமோ? ஆட்டுக்குட்டியை மடியில் வைத்து அன்பினை உறக்கச் சொன்ன நல்மேய்ப்பர் ஆலயத்தில் ஆட்டுக்கறி குழம்பில் எலும்பே விழுந்தது சதை வேண்டும் என்று சத்தம். ஹராம் என்று வேதமது சொன்னதை எல்லாம் இன்று ஹலால் என்று வகை வகையாய் ருசி பார்க்கும் பலர் நம்மும். ராமனுக்கும் குகன் கொடுத்தான் மீனும் தேனும், இன்னே என்ன என்பார் பலர். ஆனால் ராமன் மீனை விட்டான், தேனை தொட்டான் என்பதை நாவுக்காக மறந்தார். அண்டங்களை ஈன்று அணுப்பொழுதும் காக்கும் கருணை வடிவான உமையவள் முன்னே அவள் ஈன்ற எருமை கிடாய் தலையை வெட்டி அவளுக்கே படைத்து விட்டு குட்டியதன் இரத்தம் கண்டு கலங்கி நிற்கும் அவள் கண் முன்னே என் பெண்டு பிள்ளை வாழ வேண்டும், கரிசல் பச்சை பயிர் செழிக்க வேண்டும் என்று வேண்டி நின்ற மாக்களாகிய மாந்தர் கண்டு கண்ணீர் ததும்பும் விழியதுதான் கருணை பார்வை பார்த்திடும். மூக்கனவன் மகனோடு வாழச் சென்ற காரணத்திற்காய் மூர்க்கத்தனமாய் வெட்டி கொலை செய்தான் மாயாண்டி. அப்பனவன் தெற்கே போனால் ஆஸ்தியது நமக்கே என்று அரை வயிறு புளித்த கஞ்சி ஊற்றி கொடுத்தான் இக்கால பரசுராமன். அண்ணனவன் போன பின்னே இருக்கின்ற அண்ணியவள் போனால் ஆண்டிடலாம் அனைத்தும் என்று பாலிலே விஷம் வைத்தான் இன்றைய லட்சுமணன். செத்ததெல்லாம் புதைத்து வைக்க மனித வயிறென்ன முதுமக்கள் தாழியா? இறைமகான்கள் சொன்ன வேதம் ஆண்டு பல ஓதிய பின்னும் நம் அண்டை காலியா? சிந்தித்து பதில் கூறுங்கள் எந்தன் சீரார்ந்த தமிழ் சமுதாயமே. தலை வாழை இலை விரித்து காய்கறிகள் ஒரு புறமும் பதமான சோறு மறுபுறமும் ருசித்து உண்டுவிட்டு இறுதியாக நாய்க்கும் மிச்சம் வைத்து அந்த எச்சில் இலையை கூட மற்றொரு உயிருக்கு உணவாக்கிய மூத்த குடி தமிழா. வாய்ப்பளித்த துணை நல்லுள்ளங்கள். வள்ளுவரையும் வள்ளலாரையும் வளமாக ஒப்பிட்டு நல்ல கவி தந்தாய். ராமனுக்கு முகன் மீனும் தேனும் அடித்து ஈர்த்த உத்தியை உயர்வாய் தந்தாய். தமிழ் சமுதாயத்திற்கு உரிய உணர்வு ஓட்ட உயர்வே தந்த உயர்வே வாழ்க வல்லாண்டி. அடுத்து நந்தகுமார் அவர்கள் சுத்த சன்மார்க்கம் என்ற தலைப்பிலே கவிதை பாட வருகிறார்கள். தென் திருப்பேரைக்கு சொந்தக்காரர், தெள்ளு தமிழுக்கு பந்தக்காரர், முத்துநகர் மாவட்டத்தின் முத்தான தமிழே சுத்த சன்மார்க்கத்தில் நல்ல கவி தருக.
மாநில மன்னர்தமை இருநாளும் எட்டும் ஒரு நாளும் ஒன்றுமுடனே செருணுதல் ஊடுபோகி அவர் ஆவி மங்க மலுவாளில் வென்ற திரளோன் என் குலத்தலைவன் பரசுராமர் போர்பாடிய திருமங்கையாழ்வார் திருவிழிகளில் தொட்டு வணங்கி கவியரங்கத்துக்குள் செல்கிறேன். அதற்கு முன் ஒருமை இலக்கிய வட்டத்தை ஒருமை வெள்ளம் போல் நம் உள்ளம் மகிழும்படி துள்ளலாய் தொடர்ந்து தள்ளமில்லாமல் நடத்தி வரும் திரு தலவாய் நாதன் அவர்களை வணங்கியும், கருவூலத்தில் கடமை முடிந்ததும் கவியரங்கத்தின் கடமையை தொடரும் தலைவர் ராமக்கண்ணன் அவர்களையும் வணங்கி, சக கவிஞரையும் வணங்கி என் கவிக்குள் செல்கிறேன். என் கவி தலைப்பு சுத்த சன்மார்க்கம். பன்மார்க்கம் உலகில் பற்பல இருந்தாலும் உண்மையான இறைவனை உணர்ந்து அடைவதற்கு சன்மார்க்கம் எனப்படும் சிறப்பான அருள்பெரும் ஜோதியை உன்னதமான வழி என்று உலகிற்கு வல்லலார் அன்புடனே உரைத்ததுவே அறமான மெய்ப்பொருள். பன்மார்க்கம் உலகில் பற்பல இருந்தாலும் உண்மையான இறைவனை உணர்ந்து அடைவதற்கு சன்மார்க்கம் எனப்படும் சிறப்பான அருள்பெரும் ஜோதியை உன்னதமான வழி என்று உலகிற்கு வல்லலார் அன்புடனே உரைத்ததுவே அறமான மெய்ப்பொருள். சண்டைக்கு வித்திடும் சாதி சமயமும் மதமும் சன்மார்க்கத்தில் இல்லை. சமரசம் இருக்கிறது, பண்பு இருக்கிறது, பொய்யும் கலப்பும் அன்பான சன்மார்க்கத்தில் அறவே. சண்டைக்கு வித்திடும் சாதி சமயமும் மதமும் சன்மார்க்கத்தில் இல்லை. சமரசம் இருக்கிறது, பண்பு இருக்கிறது, பொய்யும் கலப்பும் அன்பான சன்மார்க்கத்தில் அறவே. உண்மைக்கு புறம்பான ஒப்பில்லாத கொள்கைகளை அன்பில்லாமலும் மூட நம்பிக்கையாலும் அறியாமையாலும் மக்கள் இன்பம் அல்லாதவே இன்பமென நினைத்து முன்பு உழன்று மூழ்கி கொண்டிருந்த போது அன்பான வழியில் ஆண்டவரை அழகாக இன்புற்று அடையலாம், இன்னல்களும் தீருமே என்று உண்மையை உரைத்த உத்தமரை வல்லலார். உண்மைக்கு புறமான ஒப்பில்லாத கொள்கைகளை அன்பில்லாமலும் மூட நம்பிக்கையாலும் அறியாமையாலும் மக்கள் இன்பம் அல்லாதவே இன்பமென நினைத்து முன்பு உழன்று மூழ்கி கொண்டிருந்த போது அன்பான வழியில் ஆண்டவரை அழகாக இன்புற்று அடையலாம், இன்னல்களும் தீரும் என்று உண்மையை உரைத்த உத்தமரை வரார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். விளக்கத்தை விழாவாரியாக சிறப்பாக விவரித்தீர். மூட நம்பிக்கைகளை மூட விளக்குகளை வளர்ந்து அணி விதத்தை தந்தீர். கவி அருமை. அபிராமி பட்டரின் அபிராமி அந்தாதியை அருந்தமிழில் அழகு நடையில் அனுதினமும் தரும் கவி வலவ. நீயோ சந்த கவி மட்டுமல்ல, எம் சொந்த கவியும் கூட. ஜீவ காருண்யத்தில் சிறப்பு கவிதர்கள். கருவாய் கிடக்கும் கடலில் இணைந்து கருத்துறையில் உருவாய் தெரிந்துள்ள நாமம் பயின்றேன். உருவாய் கொடியை சிவாய நமையிருக்கிறேன். கருவாய் சிவகளையும் பாடலில் கூறுகிறார். உமையும் முயல்வாகவும் நிலவுகிறது எவையும் தமக்கு செய்வித்தார். இந்த சமயங்களிலே இந்த காசியில் இருந்து கொண்டு ஒன்பதாம் சற்று மாசிலா கட்சி முதல் முன்வைத்திருந்து கொண்டே ஆசிலா தமிழ் பரப்பியாக காப்பி செய்யலாம். சிரமூர் களிருடையான், வாரமாய் வயிறுடன், கரமூர் ஐந்துடையான், வாரமாய் வயிறுடையான், ஆரமாய் அறவுடையான். இரவோர்க்கு இல்லை என்பான், துறவோர்க்கு துணை நிற்பான், அறவோரை அணைத்திருப்பான், அகிலத்தை காத்திருப்பான். அலைமொழிவான். வெள்ளை கலை கொண்டால் என் உள்ளம் நிலை நின்றாள், அள்ளக்குறையாத அமுதம் நிகரான துள்ளும் தமிழ் தந்தாள், இன்னும் பயில்கின்றாள் அவள் இன்பத் தமிழ் தந்தாள். கண்ணல் நிகர் சொல்லால் அவள் மண்ணும் புகழ் தந்தாள். புரவலர்கார். நாதன் தலைமையிலே 40 தொட்டுவிட்டோம். ஆண்டு 40 தொட்டுவிட்டோம். நாதன் தலைமையில் 40 தொட்டுவிட்டோம். எத்தனை கொடுத்தும் கிட்டாத தமிழ் பெருகி 80யும் 100ஐயும் இயல்பாக தொடுங்காலம், 80யும் 100ஐயும் இயல்பாக தொடுங்காலம் எட்டுகின்ற தூரத்தில் என்பதை உணர்கின்றோம்.
ஜீவகாருண்யம் என்ற தலைப்பிலே கெடுப்பதும் மழை, கொடாமல் கெடுப்பதும் மழை. எந்நிலையால் பயிர் வாடினாலும் இவர் மனமும் வாடி. இல்லறத்தார்க்கு இருப்பது அன்பு, துறவத்தார்க்கு அமைவது அருள். இவரும் துறந்தவர் என்பதால் வீழ்ந்த பெயரை கண்ட போதெல்லாம் வெளிநீர் சுரந்தார். வள்ளலார் வையம் உய்ய வந்த மாமன்னர். வள்ளலார் வையம் உய்ய வந்த மாமன்னர். வாழ்ந்து தெளிந்து வள்ளலென விழுந்தவர். ஆடியை பார்த்தால் அவரவர் முகம் தெரியும். கண்ணாடி. ஆடியை பார்த்தால் அவரவர் முகம் தெரியும். திருவாசகத்தின் மறு உருவாம் இவருக்கோ ஆடியை கண்டபோது ஆண்டவன் முகம் தெரிந்தது. ஒளியாய் காண்பதே ஆன்மீகத்தின் உயர்வு. சன்னதிக்குள் தெரியா ஒளியானதாக சரித்திரமாய் படித்தோம். சம்பந்தரும் மாணிக்க வாசகரும் சன்னதிக்குள் ஒளியானதாக சரித்திரமாய் படித்தோம். ராமலிங்கர் மட்டுமே ராப்பகலாய் முயன்று ஒளியாகி உயர்வானார். ராமலிங்கர் மட்டுமே ராப்பகலாய் முயன்று ஒளியாகி உயர்வானார். முதல் இரவில் இரா முழுவதும் முழித்திருந்தால் இயல்பு. முதல் இரவில் இரவு முழுவதும் முழித்திருந்தால் இயல்பு. இவரோ முதலிரவில் வாசகத்தை முற்றோதல் செய்தவர். கற்கண்டு குவியலாய் கண்ணெதிரே மலையாள் கைச்சம்பு பால் இனிக்கவில்லை. திருவாசகத்தேன் இவருக்கு இனித்தது. திருவொற்றியூர் நிர்வாணசாமி தெருவில் பார்த்த நபர்களை எல்லாம் தெரு நாய் என்றும் தேவாங்கி என்றும் புலி என்றும் பூனை என்றும் எலி என்றும் எருமை என்றும் கரடி என்றும் கழுதை என்றும் திட்டி தீர்த்த காலத்தை அவர் முன்னர் இவர் வெள்ளாடை போர்த்து வெளிநடந்தார். வள்ளலார் பார்த்தார், இதோ ஒரு மானிடர் என்னெதிரே என்று கைகளால் தன் மானம் மறைத்துக் கொண்டார். அதற்கு நிர்மாணம் வந்தார். என்னெதிரே ஒரு மானிடர் என்று கைகளால் தன் மானம் மறைத்துக் கொண்டார். தன்னூன் பெருக்க பிரிதூன் உண்பானுக்கு இறையருள் என்பது எட்டாக்கனியனை ஏம்பி சென்றவர் ஐயன் வள்ளுவர். தன்னூன் பெருக்க தான் பிரிதூன் உண்பானுக்கு இறையருள் என்பது எட்டாக்கனி என்று சொன்னவர் வள்ளுவர். அதுவே வள்ளலின் தாரக மந்திரம். அதுவே அருட்பெருஞ்சோதி ஒளிவிட காரணம். அருட்ஜோதி வழிபாட்டை அகிலத்திற்கு தந்தவர். திருமுறையில் தோய்ந்து பெற்ற அருட்பாவை ஆராய்ச்சியவர். அற்பமான யாக்கியதனை அற்புதமாக ஒளிர வைக்க அருமருந்தே அவர்தம் ஜீவகாருண்யம். அற்பமான யாக்கியதனை அற்புதமாக ஒளிர வைக்க கிடைத்த அருமருந்தே அவர்தம் ஜீவகாருண்யம். ஐம்புலன் தானே திரிந்தால் செம்புல நீராய் இறையோடு சேரும் ஓர் உபாயம் செயல்படும் நிலை வராது என்று ஐம்புலனை தனதாக்கி அருள் பார்வை தந்தவர். நல்வினையும் தீவினையும் நடுநிலைக்கு வந்துவிட்டால் வல்வினையால் வரும் பிறவி வாராமல் நிற்குமென வாழ்ந்தவர்கள் சொன்னதுண்டு. நோன்பெறப்படுவது கொன்று தின்னாமை. இவருடைய எண்ணத்துல நோன்பு எனப்படுவது கொன்று தின்னாமை. புல்லிலும் பூண்டிலும் மட்டுமின்றி கல்லிலும் கடவுளை கண்டவர். எறும்பு முதல் யானை ஈராக எல்லாமே அவருக்கு கடவுள்கள். மானுடன் என்ற உயர்நிலையில் மனம் என்று வலைப்படாமல் தேவனை எண்ணி தியானித்து தேகத்தை ஒளியாக்கியவர் இவர். அவர் சொன்ன ஜீவகாருண்யம் காப்போம், ஜீவன் முக்தி பெறுவோம். வாய்ப்புக்கு நன்றி. ஜீவகாருண்யத்தை சொல்லி ராமலிங்கர் ஒளியாய் உயர்வானதை சொல்லி வாசக முற்றுவதலின் பலமான சிறப்பை சொல்லி திருவாசக பேர் இனித்த நல்ல செய்தி சொல்லி நல்லவை தந்திய உன் கவித்தரன் வாழ்க. அடுத்து பேராசிரியர் முனைவர் ஹரிகரன் அவர்கள். முத்தமிழை முத்தாய் பேசும் முனைவர் ஹரிகரனே, இயல் இசை நாடகம் மூன்றிலும் முதன்மை பெறும் முத்தமிழ் வித்தகரே, பசிப்பிடி மருத்துவரின் உபதலைப்பில் உயர்வாய் கவிதர்கள். பொருணை இலக்கிய வட்டத்தின் ஒருமையான இலக்கிய சுற்றங்கள் அனைவரையும்
வணங்கி மகிழ்கின்றேன். முதற்க கவியரங்க தலைமையை மற்றும் என்னுடன் கவி பாடும் சக கவிஞர்களை அடுத்து வணங்கி மகிழ்கிறேன். வாராந்திர கூட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கும். வருகிறேனோ இல்லையோ கவியரங்க கூட்டத்திற்கு தவறாமல் கலந்து கொள்ள வந்துடுவேன். நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி தொடங்குகின்றேன். என்னுடைய தலைப்பு பசிப்பினி மருத்துவர். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி நின்றார் என்று வாரினில் கவி பாடிய பேரெல்லாம் சொல்லில் வடித்து தெரிவார், தவிர்க்க முடியாது. ஜீவகாருண்ய ஒழுக்கமதை ராமலிங்கனார் ஜீவ சமாதி ஆகும் வரை கடைபிடித்தார், நமக்கும் சொல்லிக் கொடுத்தார். ஜாதி மத வேறுபாடற்ற சமுதாயம் காண்பதே, ஜாதி மத வேறுபாடற்ற சமுதாயம் காண்பதே சத்திய தர்மசாலை நிறுவினார். இன்றும் நித்திய உணவளித்து வருகிறார். சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவி சமுதாய மறுமலர்ச்சிக்கு விதை விதைத்தார். சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவி சமுதாய மறுமலர்ச்சிக்கு விதை விதைத்தார். உயிர்ப்பலி கூடாது புலால் உண்ணல் ஆகாது, உயிர்ப்பலி கூடாது புலால் உண்ணல் ஆகாது. தம்முயிர் போல் பிற உயிரை மதிக்க வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர் உறவு களவாமை வேண்டும் என்று வலியுறுத்தியவர். வேண்டாம் வேண்டாம் என்ற பாடலை கேட்டு மிக வருந்தி வேண்டும் வேண்டும் என்று பாட்டெழுதினார். வேண்டாம் வேண்டாம் என்ற பாடலை கேட்டு மிக வருந்தி வேண்டும் வேண்டும் என்று பாட்டெழுதினார். முன்னோக்கு சிந்தனை முகிழ்க்க வேண்டி முன்னிறுத்தி ஏறாக வந்து விளங்கினார். முன்னோக்கு சிந்தனை பாசிட்டிவ் திங்கிங் அப்படி இருக்கு. முகிழ்க்க வேண்டி முன்னெத்தி ஏறாக வந்து விளங்கினார். கொடுமையிலும் கொடுமை இளமையில் வறுமை, கொடுமையிலும் கொடுமை இளமையில் வறுமை, வறுமையிலும் கொடுமை பசிப்பினி கொடுமை. யார் நினையாத வண்ணம் மருதூர் மகான் நாளும் அணையா அடுப்பு ஒன்று ஏற்றி வைத்தார். யாரும் நினையாத வண்ணம் மருதூர் மகான் நாளும் அணையா அடுப்பு ஒன்று ஏற்றி வைத்தார். 3 வேளைகளும் ஏழைகள் வயிற்றில் கனன்ற பசியை போக்க வைத்தார். 3 வேளைகளும் ஏழைகள் வயிற்றில் கனன்ற பசியை போக்க வைத்தார். உருவ வழிபாடு ஜாதி பாகுபாடு களைந்து ஜோதி வடிவான வழிபாட்டை நிறுவினார். சமரச சன்மார்க்க நெறிதனில் பழகும் சமூக நல்லிணக்கத்தை நிலைக்க வைத்தார். செயற்கை உணவுண்டு சீரழியும் மக்களுக்கு இயற்கை உணவே இனிய மருந்து என்று சொன்னார். மூலிகை செடிகள் மருத்துவ முறைகளை மூலாதாரமாக கொண்டு வாழ வழிவகை சொன்னார். பசிப்பினி மருத்துவர் வள்ளலார் புகழ் ஓங்குக. நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. சத்திய தர்மசாலை நிறுவி நித்திய உணவு அளிப்பதை தந்திய உயிர்ப்பலி புலால் உண்ணல் மறுத்ததை மகிழ்வாய் சொன்னீர். முன்னோக்கு சிந்தனையின் முன் ஏர் என்று சொன்ன விதம் அருமை. இயற்கை உணவின் சிறப்பை சொன்னீர். மொத்தத்தில் கவிதை மிக மிக அருமை. ரசிகமணி டிகேசியின் பரம்பரை வழியாக வட்டத்திற்கு புரவலர்களுக்கும் இங்கு குழுமியிருக்கும் அனைத்து தமிழ் அறிஞர்களுக்கும் கவியரங்க நடுவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தலைப்பு வள்ளலாரின் பிறப்பு முதல் அருட்பா வரை. வீட்டுக்கு வந்தார் சிவயோகி, பாட்டும் பசிக்கு உணவு வேண்ட வீட்டுக்குள் அழைத்திட்ட சின்னம்மை ராமையா, பாட்டிய பசியை தணித்திடவே அறுசுவை உணவை கொடுத்த அம்மைக்கு அருளது புரிய திருநீறு கொடுத்தார் சிவயோகி வாயிலிட. தந்திட்டார் அருள்வாக்கு அம்மைக்கு. ஆன்மீகம் சன்மார்க்கம் தழைக்க அழகான ஆண்மகவு ஒன்று அவதரிக்கும் என்று அருளினார். அவனி தழைத்து ஓங்கிடவே அவர் வாக்கு கொடுத்து மறைந்தார். அவர்தான் சிவயோகி மாமுனி. அவர் அருளால் 5ஆம் மகவாய் அவதரித்தார் சின்னம்மை ராமையாவுக்கு. மருதூரில் பிறந்தவர்
இவரோ மருத்துவத்தை கற்றதில்லை. மருத்துவர்கள் பிணியினையே தான் மருந்தினால் அகற்றி காப்பார். மருவூரில் பிறந்த இவரே மருந்தாய் பசிப்பிணியை அகற்றிட்டார். விரட்டும் பசிப்பிணி சமுதாயத்தில் வாழ்ந்திடும் சீர்கேடு என்றார் பிற்காலத்தில். மழலையாய் இருந்த போதே மந்திரம் ஓதும் தீட்சிதரை சிதம்பரம் கோயில்ல மழலை சிரிப்பில் மயக்கி மருளை செய்த மழலை. சிதம்பர ரகசியம் என்ற சீர்மிகு ஜோதி தரிசனம், சிதம்பர ரகசியம் என்ற சீர்மிகு ஜோதி தரிசனம் இதமாக பார்த்ததும் கலகலவென இன்னிசை எழுப்ப தீட்சிதரும் திரும்பி பார்த்து அதிசயத்தார். தெய்வீக குழந்தை என்றார். திருப்பாதம் தன் இல்லம் பட அழைத்தார். அவரது மழலையின் திருப்பாதம் தன் இல்லம் பட அழைத்தார். தன் வயது பாராது இல்லத்தில் திருப்பாதம் தொழுகிட விழுந்தார். தொழுது பாதம் தொட்டு ஒற்றினார். பெரும்பேறு நிகழும் என்றார். வைக்கவில்லை அவர் வாக்கு. தெய்வ குழந்தையே எனினும் தெய்வம்தான் தண்டித்தது இளமையில். இவர் தெய்வ குழந்தைதான். தெய்வ குழந்தையே எனினும் தெய்வம்தான் தண்டித்தது இளமையில். தெய்வமானார் தந்தையும் இளமை குடும்பம். தெய்வமானார் இளமையில், தெய்வமானார் தந்தையும் குடும்பம் தடுமாற தாங்கினர் அண்ணன்கள். பார்புகளும் தென்னையில் குடியேற பால்முகம் வாடா ராமலிங்கம். சீரோடு படித்திட வைத்தார். சிறப்பாக ஆசிரியரே வேந்தார். சிந்தையுள் சிவனருள் படிந்ததாலே சிங்கார வேலனை பாடியே கந்தனை சிக்கன பிடித்திட்டார். கந்தகோட்டம் சென்றே பாடினார். திசை மாறி சென்றிடாமல் காத்து திருவருள் கூட்டிடவே நாளும் திருவற்றியூர் தியாகேசர் சந்நிதிக்கு தினந்தோறும் சென்று ஆடினார். ஆலயத்துள் சிவஞான போத முதியவர் அமர்ந்திருந்தார். ஆலயத்தில் ஒரு நாள் சிவஞான போத முனிவர் அமர்ந்திருந்தார். திருவருள் அழைத்திடவே காலத்தே நீராடி ஆலயம் வந்திட்டார் ராமலிங்கம். காலடி பணிந்தார் குரு சன்னிதானத்தில். காலில் விழுந்து வணங்கிடவே கடைத்தேற தடுத்தாட்கொண்டார் சிவஞான போதகர். காலம் கைகூட ஞான தீட்சை கொடுத்தார். காலம் முழுதும் பரமனை பாடு என்றார். காலம் முழுவதும் பரமனை பாடு என்றார். அவருக்கு அர்ச்சனை பாட்டேயாகும். அவரை தினமும் பாடிடு மைந்தா என்றார். அவரது அருளாலே அவன்தால் பணிந்தார். அவர் அறிவுரை கொடுத்து மறைந்தார். திருவற்றியூர் தியாகேசரை ஆடினார் அங்கு. தெய்வ திருத்தலங்கள் சென்றிட்டார். திகட்டா அருட்பாடல்கள் அளித்திட்டார். திசையெல்லாம் முழங்கினார் அவர் அருளாலே. சுத்த சன்மார்க்க சபை, ஞான சபை, தர்மசாலை அமைத்திட்டார். பார்வதிபுரத்தில் பசிப்பிணியை போக்கிட்டார். ஆனந்தாதீத நிலை, சதானந்த நிலை, பஞ்சபூர்த்தி சுத்தி யோக நிலை கற்றிட்டார். ஒரே நேரம் இரு இடம் தோன்றிட்டார். சகல சித்திகள் பெற்றிட பிரணவ தேகியாகி ஞான சம்பந்த குருதவ நிலை பெற்றார். மேட்டுக்குப்பம் கிராமத்தில் சித்தி வளாக திருமாளிகைக்குள் திருவருள் கூட்டும் அறைக்குள் ஞான நிலை யோகத்தில் அமர்ந்து மறைந்தார். ஜோதி தரிசனமாக மக்களுக்கு தந்தார். நன்றி, வணக்கம். கற்பனை கூற்றால் நாளெல்லாம் நல்ல தமிழ் பேசியும் நிகழ்ச்சிகளை விழாவாரியாக தொகுத்து வழங்கியும் வருகின்ற உழைப்பின் உயர்வே காவிய கவிஞர் பிரபுவே கருணை கடல் எனும் உபதலைப்பில் நல்ல கவிதர்கள். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்று ஐயன் திருவள்ளுவர் வணங்கி, பொருணை இலக்கியப்பட்ட பெரிய புரவலர் தளவாய் ஐயாவையும் வணங்கி, இளைய புரவலர் தளவாய் நாதன் ஐயாவும் வணங்கி, இந்த கவியரங்க தலைமை கருவூல சித்தர் ராமகண்ணன் ஐயாவுக்கும் வணக்கத்தை சொல்லி, சிற்சபை அப்பனே உற்றேனே சித்தியெல்லாம் செய்ய பெற்றேனே சிந்தையுள் நின்ற சிவயோகியே தனி வாக்கியம் தாங்கி தனித்தால் ஆள்பவனே. சிற்சபை அப்பனே உற்றேனே சித்தியெல்லாம் செய்ய பெற்றோனே சிந்தையுள் நின்ற சிவயோகியே தனி வாக்கியம் தாங்கி தனித்தாள்பவனே. வள்ளலாருக்கும் பாம்புக்கும் தொடர்பு உண்டு. வள்ளலார் சொல்லிய மாத்திரத்தில் இறங்கி செல்லும் கருணை உண்டு.
கருணை கடல் என்னுடைய தலைப்பு. காலங்காலமாய் கவிகம் கண்டு நவயகம் உண்டு கொண்டு கொடுத்து எழுந்த வையகம் வாழ் வாடிய பயிருக்கு வகை செய்யும் வாஞ்சை உண்டு. வாடிய பயிருக்கு வகை செய்யும் வாஞ்சை உண்டு. பசியுடன் வருவோர்க்கு வகையோடு விருந்தளித்து வியனுலகம் பாராட்டி மெய்ப்பொருள் கண்ட மெய்யநாதன் கருணை கடல் வள்ளலார். வையகம் வியனுலகம் வியந்து பாராட்டி மெய்ப்பொருள் கண்ட மெய்யநாதன் கருணை கடல் வள்ளலார். ஆடவர் பெண்டீர் திரு நங்கைகள் என பாலினங்கள் வேறு கண்டாலும் உயிர்கள் அனைத்தும் ஒன்றே என கருணை கொண்டவன் வள்ளலார் கருணை கடலவர். தலைமயிர் பேணுக்கும் உவகை கொண்டு ஆங்கோரிடத்தில் கொண்டு தவளவிட்டவர். தலைமயிர் பேணுக்கும் உவகை கொண்டு ஆங்கோரிடத்தில் கொண்டு தவளவிட்டவர். போதை உள்ளம் பேதை நெஞ்சும் உபாதைகள் விலக்கி கருணை தந்தவர். சிற்சபை அப்பனே உற்றேனே சித்தியெல்லாம் செய்ய பெற்றேனே. நம் தவறுகளுக்கெல்லாம் மூலகாரணம் நீ கொள்ளும் ஆசையே. ஆசையை அழித்தொழி அறவே நீக்கி சமயமும் மதங்களும் சாதியமும் தூக்கி எறி ஆன்ம நிகழ்ச்சி தரும். சாதியமும் சமயமும் தூக்கி எறி ஆன்ம நிகழ்ச்சி தரும். தேன் படிக்கும் அமுதே அருஞ்சுவையே அன்பனும் கரந்தனில் கட்டுண்ட கரவேலே. தேன் படிக்கும் அமுதே அருஞ்சுவையே அன்பனும் கரந்தனில் கட்டுண்ட கரவேலே. தப்பேது யார் செய்யினும் முறையீடு. தப்பேது யார் செய்யினும் முறையீடு. அவருக்கும் நமக்கும் மேன்மையுறும் பொருத்தம் பொலிவுறும். தன்னை எறிந்த புனித ஆத்மா தனிமை உணர்ந்த தத்துவ ஞானி. தகைசால் தமிழால் தான் பெற்ற ஞானத்தால் தனி சமயம் கண்டுணர்த்திய தவத்திரு புனிதர். ஞானத்தின் நுழைவாயில் அறிவு அவர். அறிவின் ஞான நுழைவாயில் அறிவு அவர். அறிவு பெற்ற மனிதர்களை மனிதர்களாக வாழ வழிவகுத்த மகான் வள்ளல் பெருமான். இயல்பிலேயே கருணை கடல் கருணை உள்ளம் கொண்ட மனிதர். தன் கால் பட்டு தெரியாமல் அறியாமல் உடைத்துவிட்ட மண் கட்டிக்காக ஐயோவென மாமாங்கம் அழுதாராம். அகிம்சையை அழித்து அதர்மம் யாராகினும் செய்து விடலாம், அவனவன் அனுபவித்துக் கொள்வான். ஆனால் தர்மம் பெறுபவனை விட தர்மம் செய்பவன் மிக பணிவுடன் செய்ய வேண்டுமாம். தர்மம் பெறுபவனை விட தர்மம் செய்பவன் மிக பணிவுடன் செய்ய வேண்டும். யாசகம் பெறுபவனாக அல்லாமல் யாசகம் கொடுப்பவனாக நம்ம வைத்திருக்கும் அந்த பெரிய கடவுளுக்கு நன்றி. ஆம், முழுமையாக நாம் இல்லாமல் இருக்கலாம், கொஞ்சமாவது இருப்போம் கருணையோடு. முழுமையாக இல்லாமல் இருக்கலாம், கொஞ்சமாக இருப்போம் கருணையோடு. வாழ்வோம், மனிதம் காப்போம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை தனிப்பெருங்கருணை. வாழ்க தமிழ், வாழ்க தமிழ். நன்றி. பணி அறப்பணி அதற்கு உன்னை அர்ப்பணித்த தமிழ் கவியே, கொர்ணையின் கவி நிலவே, முத்தான முத்தமிழில் வள்ளலார் வகுத்த வழி இந்நற்பொருளில் நல்ல வீரர்கள். வள்ளலார் காட்டும் வழி. ஆண்டு இறுதி நாள் இன்று டிசம்பர் திங்கள் 31. ஆனந்தமாய் அரங்கேறும் பாட்டரங்கம், பொருணையின் பெருமை கூறும் 5ஆம் வார கவியரங்கம். எனக்கு என்னவோ தெரியவில்லை, உளமார்ந்த தலைப்பு கிடைக்க தவம் கிடைக்க வேண்டியுள்ளது. 2 தலைப்பினை விரும்பினேன், கிடைக்கவில்லை. இருந்தாலும் வள்ளலார் காட்டும் வழி இதுவே என் தலைப்பு எழுதி வந்தேன். விரும்பிய காதலி கிடைக்காமல் விரும்பாத காதலியின் அம்மா கிடைத்தது போல். தவறு இருப்பேன் மன்னியுங்கள். பொதுவாக புலவர்கள் பொய்யிலே பிறந்தவர்கள் தானே, பொய் சொல்வது மரபுதான். திருவருள் பிரகாச வள்ளலார் திருவருட்பா தந்த திவ்ய வாசகனார். சமய நெறிகளை தொகுத்து தந்த தவ புதல்வனார். சன்மார்க்க நெறிகளை நன்மார்க்கமாக்கிய நல்லவனார். அகவை 9 இறைவன் அவரை ஆட்கொண்டார். ஞானவாளில் புகுந்தது அகவை 12. இல்லறத்தை வெறுத்தவருக்கு துன்புறுத்தி இல்லறம் மேற்கொள்வது தவறு என்பது இல்லாளின் 6ஆம் திங்கள் மரணம் கூறும். திருமணம் வேண்டாம் என்பாருக்கு வற்புறுத்தி மணமுடிக்காதீர். வள்ளலார் வகுத்த வழியில் இதுவும் ஒன்று. திருமணம் வேண்டாம் என்பாருக்கு வற்புறுத்தி மணமுடிக்காதீர். வள்ளலார் வகுத்த வழியில் இதுவும் ஒன்று. வாடிய பயிரை கண்டு நாம் வருந்த வேண்டும். உலகின் மீது இச்சை என்பது தவறுதானே. எவ்வுயிரையும் தம் உயிராய் நினை, அதுவே இறைவன் அமரும் கோவில். நல்லோர் மனதை புண்படுத்தாமல் வாழ்வீர். நண்பனிடம் கலகம் செய்து நட்பை இழக்காதீர். ஏழைகளை வாட்டி அவர் வயிறை எரிய விடாதே. களவுக்கு துணை போகாதே. பிறர் பொருளை இச்சிக்காதே. பொய்யை உன் நாவை விட்டு முற்றிலும் நீக்கு. வேலைக்கு அமர்த்திவிட்டு கூலியை குறைக்காதே. கோல் சொல்லி குடும்பத்தை குலைக்காதே. நண்பனை நட்டாற்றில் தவிக்க விடாதே.
குரு வணக்கமே சிறந்தது. கலப்படத்தால் பணம் சேர்க்காதிரு, அன்பு கொண்டோரை துன்பத்தில் ஆழ்த்தி விடாதே, தாய் தந்தையரை தவிக்க விடாதே, படைத்த தெய்வத்தை விளையாட்டாய் கூட இகழாதே, கணவன் இறப்பின் மனைவியை வாழ விடு, தாலியை அறுக்காதே. இவையே வள்ளலார் மானிடருக்கு காட்டும் வழி, அன்பு வழி, ஜீவ வழி, கை கொண்டால் நன்மை தரும் இன்மொழி, வாழ்வியலுக்கான வழிமுறைகளை கை கொள்வது நம் கடமை என்றோ. நன்றி, வணக்கம். நான் ஒரு இதோட இந்த ட்ரிப்பு 7வது கவியரங்களை தலைமையேற்று நடத்தியிருக்கேன். கிட்டத்தட்ட 63 கவியரங்க நான் பொருளையிலே கவிதை பாடியிருக்கேன். நான் வெறுதி சொல்லல, 7 கவியரங்க தலைமை, 7வது கவியரங்க. ஆனா கடந்த முறையும் இந்த முறையும் எனக்கு மூக்கு கோயில் தேவதாஸ் அவர்களுக்கும் பனிப்போர், கோல்டு வார் தண்டவர்ல ஒரு பனிப்போர். ஏன்னா அவர் கிடைத்து அவர் எண்ணிய தலைப்பு அவருக்கு கொடுக்க முடியல. ஏன்னா இங்க வந்து இந்த 6000 உடைய அடிப்படை போட்டோம்னு அர்த்தம், அதே கதை ஆகிப்போச்சு. தலைப்பு 15 இருந்தும் முதல்ல வந்தவர்களுக்கு முதல்ல, பிறகு வந்தவர்களுக்கு பிறகு அவருக்கு பிடிக்காத தலைப்பு தான் எடுத்திருக்காரு. இது அவருக்கு பிடிக்கல தலைப்பு, ஆனால் அவர் வழி இல்லை. அதாவது எஜுகேஷன் கெனாட் பி இன்ஜெக்டட் அப்பான் எனிபடின்னு ஒன்று உண்டு. ஒருத்தன் வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும்னு அவன் இன்ஜினியர் பண்ணி திணிக்கிறது. அந்த மாதிரி திணித்தான் எனக்கு ஒவ்வொரு ட்ரிப்பு தலைப்பு கொடுத்து. அதே மாதிரி இந்த ட்ரிப்பு உக்கிரமோட்ட மணிக்கு அப்படி தான் கொடுத்தேன். அவர் வர முடியல, வரல. ஆனால் தேவதாசன் தப்பா தலைப்பு வழியில் இருக்கு. 15 தலைப்பில் ஒன்று கிடைச்சாதுதான். நுகர்ந்து இன்பம் நிறைய பெற்று தகவுடனே அமர்ந்துள்ள தகவை சான்றீர், முடிவுரையாய் சிற்சில நான் மொழிய வேண்டும், முன்பு போல் இப்போதும் வணக்கம் சொல்வேன். இதுகாரும் 15 பொருள்கள் பற்றி நன்றாய் இனிய தமிழ் கவி விளைந்தே இயம்பினார்கள். புதுமுறையில் கவி இயற்றி புகழ்ந்ததாலே பொங்கி வரும் கருணை வெள்ளம் பொழிதல் காண்பேன். எது கவிதை என்றாலும் ரசனை உள்ளோர் இன்தமிழ் தேன் கவித்துவையை மாந்துவார்கள். அதுவன்றோ புலன் கடந்த இன்பம் ஆங்கே அகல் விசும்பில் கவித்துவையை அறிவார்கள். எத்திக்கும் புகழ்கின்ற தமிழில் நல்ல இனிய சுவை கவிகள் எல்லாம் ஏற்றி வந்து தித்திக்கு விதமாக திருந்த பாடி தெவிட்டாத இன்பத்தை 15 தந்தார். புத்தகங்கள் படிப்பவர்கள் வல்லோர்களால் புதுமை நயம் பொருந்து கவி பாட வல்லார். எத்தனை பேர் சிந்திப்பீர் 10 பாட்டை 8 தொகை நூல்களை நாம் கற்றல் நன்றே. 15 பாடினரே பழுது ஒன்றும் இல்லை என்பேன். அதிமதுர தமிழ் மொழியில் அழகு கவி தந்தார்கள். எதுகை மோனையுடன் எழிலுறவே பாடினார்கள். பொதுவாக அனைவரையும் பைந்தமிழால் வாழ்த்தி நிற்பேன். நன்றி, வணக்கம்.